ஹாய். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் 2 ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் மட்டும் பேசியிருந்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி ஒரு டேலி இதை டவுன்லோட் பண்ணலாம், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். இது நம்ம சில நேரத்தில் இது ரொம்ப இதுதான் நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அதாவது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து டேலியோட பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு, அதேமாரி டேலியில் போகலாமா வேணாமா, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான். அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த சேனலே தொடங்கப்பட்டுச்சு. மேஜர்லி ஃபார் மிட் சைஸ் பிஸ்னஸ் யூசர்ஸ். நம்ம பிஸ்னஸை இப்போது இதுவரையும் லெஜர்லேயே நான் எத்தனையோ பிஸ்னஸை பார்த்துருக்கோம். அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களது மேனுவலாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இதை கண்டிப்பாக பாருங்கள். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது வந்து நான் அதிகமாக வந்து எஜுகேஷ்னல் வீடியோவாக போடல. ஒரு ஜாப் ஓரியன்டாக இங்கே இதெல்லாம் கற்றுக்குங்க அப்படியெல்லாம் என்னோடய இன்டென்ஷன் இல்லை. இன்டென்ஷன் பியூர் ஆன் பிஸ்னஸ் சைடு. அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களே அவங்க டேலியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த இன்டென்ஷனில் தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட்க்கு வரலாம். ஸோ இந்த சேனலில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம டேலியை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டேலி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தீங்கனாலே, டேலியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேலியில் 2 வகையான லைசன்ஸ் இருக்குது. ஒன்று எஜுகேஷ்னல் வெர்ஷன், இன்னொன்று வந்து ஆக்சுவல் லைசன்ஸ் வெர்ஷன். சரிங்களா? ஸோ நீங்கள் டேலி இன்ஸ்டால் பண்ணணும், அதே மாதிரி நான் படிச்சுக்கணும்னு நினைக்கிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உடனே டேலி இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இது பேர் வந்து எஜுகேஷ்னல் வெர்ஷன். அது ஃப்ரீ. அது என்றைக்குமே ஃப்ரீ. ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் டு லேர்ன் டேலி வித்தவுட் பேயிங் எனி அமௌண்ட். ஸோ அது ஒரு அருமையான விஷயத்தை அவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்படி நான் எஜுகேஷ்னல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து போங்க tallysolution.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டேலி இதான் வந்து நம்மளுடைய மெயின் வெப்சைட். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம போன தடவை பார்த்த மாதிரி இதில் டவுன்லோட் வெர்ஷனுக்கு போங்க. இதில் டேலி ERP9 இருக்குது. சரிங்களா? இந்த டேலி ERP9ல் கீழே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் 6.6.3. ஸோ எவ்ரி ரிலீஸ் தே வில் ஆட் நியூ ஃபீச்சர்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரிலீஸ் எந்த ரிலீஸில் இருக்கோங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஹையர் ரிலீஸ் போகும்போது அதில் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க, சில வகையான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து டேலியில் இருக்குது. அதை பற்றி நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ரிலீஸ் 6.6.3 வந்து நீங்கள் இன்ஸ்டால் நவுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயுமே அது வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த டவுன்லோட் முடிஞ்சிருச்சுங்களா? இப்போது நாம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் 6.6.3 கிளிக் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ டவுன்லோட் முடிஞ்சிருச்சா? எஸ், கிளிக் த டவுன்லோட் ஃபைல் அண்ட் இன்ஸ்டால். ஸோ வாங்க நான் அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது பாப்அப் கேட்கும், டேலி இதை இன்ஸ்டால் பண்ணுவான்னா எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ERP சொல்யூஷன்ஸ் இதுலேயும் 6.6.3 இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அட்வான்ஸ்லாம் தேவைப்படாது உங்களுக்கு எதுவுமே. இது வந்து டேட்டா அது இதுன்னு கேட்கும், அது தேவையில்லை. இன்ஸ்டால். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிட்டாலே டேலி ERP9 உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் லைசன்ஸ்டு வெர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஸோ டில் த டைம் இந்த எஜுகேஷ்னல் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா அதுக்கும் லைசன்ஸ்டு வெர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ்டு வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையான ஃபீச்சர்ஸும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டே புக் அடிக்கிறீங்க, டெய்லி வந்து நீங்கள் டே புக் அடிப்பீங்க. ஆனால் அது எல்லா நாளுக்கும் டே புக் கொடுக்கும். ஆனால் எஜுகேஷ்னல் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டேட்டா அலோவ் பண்ணாது. அது என்ன சொல்லணும்னா, திஸ் மென்ட் ஃபார் ஒன்லி ஃபார் எஜுகேஷன், படிப்புக்காக மட்டும்தான். இதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு நாளோட டே புக் என்ட்ரி பண்ண சொல்லாது, இது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் ஒரு படிப்புக்காக செய்யும் போது அது ஒரு தேவையாக இருக்காது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ யூ கான்ட் யூஸ் இட் ஃபார் ரியல் டைம் பர்பஸ். அதுக்கு நீங்கள் வாங்கியே ஆக வேண்டும். ஆனால் படிப்புக்காக நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ERP9 இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். டேலி ஆன்போர்ட் ஆயிடுச்சு. இவங்க எதாவது கேட்டாங்கன்னா எல்லாம் எஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா. ஸோ
லைசன்ஸ்லேயே இந்த ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். லைசன்ஸ்லேயே 2-3 வகையான லைசன்ஸ் இருக்குது, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு. எப்போவுமே டேலியை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ அண்டர்ஸ்கோர் போட்டாங்கன்னா ஆல்ட் ஏன்னு ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 கோடு கீழே போட்டாங்கன்னா கண்ட்ரோல் போட்டு அந்த ஏ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதான் ஷார்ட்கட். ஸோ டேலியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா மவுஸ் தேவைப்படாது. ஸோ இந்த சாஃப்ட்வேரோடைய பெரிய சக்ஸஸும் அதான். பார்த்திங்கன்னா மவுஸே உங்களுக்கு தேவைப்படாது, எல்லாமே அவங்க வந்து ஷார்ட்கட் கீஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேராக ஆல்ட் ஏ அந்த ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் போகணுன்னா நம்ம கிளிக் பண்ண வேண்டியது ஆல்ட் ஏ. இதுனா ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் போகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை, லைசன்ஸ் இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க, லைசன்ஸ் போடுறீங்க, லைசன்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அதை பண்ண வேண்டியிருக்கும். அது கண்ட்ரோல் இல்லை. ஸோ நாம் என்ன செஞ்சோன்னு கேட்டிங்கன்னா அதில் எஜுகேஷன் லைசன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ட் கண்ட்ரோல் இல்லையே நம்மளுடைய லைசன்ஸ் எல்லாம் சொல்லிடுது. நம்ம எஜுகேஷனல் வெர்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் எதுவுமே லைசன்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதில் எஜுகேஷன் மோடில் போய் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட எஜுகேஷன் வெர்ஷனோட டேலி. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை இப்போ எந்த ஒரு கம்பெனி இல்லை, புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். போன தடவை நம்ம க்ரியேட் பண்ண மாதிரியே க்ரியேட் பண்ணிடலாம் குயிக்காக. அவ்வளோதான். இப்போ டேலி படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டேலி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், டேலியை பார்த்தாச்சு. இப்போது நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான செக்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் முன்னாடி நான் ஒரு கான்ஃபிகரேஷன் பற்றி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நீ கான்ஃபிகர் பண்ணணும் F12. ஸோ இந்த F12 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைடில் F12. இந்த F12 பார்த்திங்கன்னா கான்ஃபிகர். இது கான்ஃபிகர் ஃபீச்சர்ஸ் வரும். F11 வந்து ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ ஃபீச்சர்ஸ்க்கும் கான்ஃபிகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீச்சர்ஸ்குள்ளே போகலாம். இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது. இந்த அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்லேயே 2 வகையான மாறுபாடு இருக்குது. பேசிக்காக பார்த்திங்கன்னா 2 பிரச்சனை இருக்குது. அதாவது உங்கள் பிஸ்னஸில் 2 விஷயத்தை இது சால்வ் பண்ணும். ஒன்று உங்களுடைய அக்கௌண்டிங் சால்வ் பண்ணும், இன்னொன்று உங்களுடைய இன்வென்ட்ரி இன்வாய்ஸிங் சால்வ் பண்ணும். இன்வாய்ஸிங் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்டிங்கன்னா மேஜராக அதுக்கு டேலி யாரும் நாடுறதில்லை. அதை வந்து மேஜராக வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போனால் பில்லிங் சாஃப்ட்வேர் இன்வாய்ஸ் பண்ணுறது, பிரிண்ட் அவுட் கொடுக்குறது. ஸோ ரீட்டெயிலில் ஜாஸ்தியாக யாருமே இன்வாய்ஸிங் இல்லைனா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டேலியில் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களோட பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்ட்டிஸ் டீலர்ஸ், அதாவது யார் நம்மளுக்கு சரக்கு கொடுக்குறாங்கல்ல, பிஸ்னஸ்க்கு சரக்கு கொடுக்குறாங்கல்ல பார்ட்டிஸ், அவங்க அதே மாதிரி ஹோல்சேலர்ஸ், அவங்க எல்லாருமே இதை டேலியை தான் அதிகமாக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதோடைய இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வெளியே மற்ற டேட்டா பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கக்கூடிய, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய குவான்டோ, அதுமாதிரி ஹை லெவல் ஸ்டாண்டர்ட்ஸு, அவங்களது டேட்டாஸை நீங்கள் ரொம்ப அனலைசஸ் பண்ணலாம். இதில் இன்வென்ட்ரி மட்டும் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்வென்ட்ரி ஜாஸ்தியாக டேலியில் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள், மெயின்டைன் அக்கௌண்ட் ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையில்லை இன்வென்ட்ரினா எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருங்க. அப்போ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண தேவையில்லை நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், டிடிஎஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸில் வந்துடும். ஸோ என்னென்ன வசதிகள் எனக்கு தேவை, என்னென்ன வசதிகள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய பிளேஸ் வந்து ஃபீச்சர். கான்ஃபிகருங்கிறது வந்து F12 ப்ரெஸ் பண்ணால் வரும். இதில் நம்பர்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதுமாதிரி டேட் என்ன DDMMYYயா, இது ப்ளஸ் எப்படி போடுறது. ஸோ இந்த மாதிரி உங்கள் தேவைக்குள்ள கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். எந்த இடத்துலேருந்து டேட்டா ஃபைலை வைக்கிறது, அதுக்கு தான் இந்த லொக்கேஷன், இது கூட நீங்கள் மாறி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே அதுக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அது லோட் ஆகும்போது இதெல்லாம் பார்த்து வரும். அதுமாதிரி இமெயிலிங் யாரோட இமெயில் சர்வர்லேருந்து போகிறது. ஸோ இதெல்லாம் பேசிக் விஷயம் எல்லாமே இதுலேருந்து நம்ம பார்த்து சொல்லிக்கலாம். ஸோ 2 மேஜர் விஷயத்தை பார்த்துருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது மாதிரி கான்ஃபிகரேஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து அடுத்த மெயின் செக்மெண்ட் நம்ம போக வேண்டியது அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்.
அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் முன்னாடி அன்றைக்கி சொன்ன மாதிரி டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸ், இதுதான் நம்மளுடைய ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம். நீங்கள் என்னத்தை என்ட்ரி பண்ணாலும் கடைசியாக ட்ரையல் பேலன்ஸை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பீங்க, உங்களுடைய பேமெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பீங்க. நீங்கள் எல்லாம் என்ட்ரி பண்ண முடியும் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரே ஸ்க்ரீன் ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கப்புறம் டே புக் எப்படி என்ட்ரி ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் வரணுன்னா நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியது என்னது? அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். இதில் பல வகையான வவுச்சர்ஸ் இருக்குது. இது என்னது ஏதுங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே இன் டச். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் அவங்க டேலியில் ஆன்போர்ட் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ஏன்னா தெரியாத விஷயத்த நம்ம கைத்தோட யோசனையாக இருக்கும். இந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம அக்கௌண்டிங் நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறது சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியம். பல பேரோட எண்ணங்கள் இருக்குன்னா பிஸ்னஸுக்கு வேறு பிஸ்னஸ் இதனால் நம்மளுக்கு என்ன சேல்ஸ் ஆகிருங்கிறது. ஸோ திஸ் வில் சேவ் லாட் ஆஃப் டைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு தெரியாமல் ஒரு ட்ராக்கிங்லேருந்து எல்லாத்துலேருந்து பிஸ்னஸை அப் டு டேட் வச்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள் கண் பகுதியிலேருந்து மாறாது. ஸோ பிரிங் டு டிஜிட்டல். ஆல்வேஸ் மேனுவல் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் நம்மளுக்கு பல விஷயங்களை கண்ணுக்கு நேராக எடுத்து கொடுக்கும். ஸோ என்னோடய சஜஷன், இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் சம் மேனுவல் ப்ரொசீஜர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கண்டினியூ till you are confident in bringing all your features into Tally. So இதை கொஞ்சம் டேப்பில் வைங்க. ப்ளீஸ் help us others to subscribe this to channel. Majorly into Tally, only Tally in Tamil. இதை தாண்டி செக்மெண்ட் எதுவும் மாறாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஹை காம்ப்ளிகேட்டட் விஷயத்தெல்லாம் பேச போகிறதில்ல. விச்சவர் நடைமுறைக்கு ஒப்பில்லாத விஷயங்களை நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இதை தாண்டி இங்கே பாருங்கள், F9 டெபிட் நோட் இங்கே சைடில் இருக்க பாருங்கள், எல்லாமே வவுச்சர் டைப்ஸ் தான். கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜர்னல், சேல்ஸ், கிரெடிட் நோட், பர்ச்சேஸ், டெபிட் நோட், ரிவர்சல் ஜர்னல், மெமோஸ், F2 டேட், இந்த பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இதில் கூட பாருங்கள் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். ஸோ ஹவு டு சேஞ்ச் த கம்பெனி, F3. ஸோ ஒரு 3 கம்பெனி தொடர்ந்து மாற்றி லெஜர் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்தர் விஷயங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் கவுண்ட் அவ்வளோவா கூடலை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சேனலாக, ஒரு எஜுகேஷனல் சேனலாக இதை கொண்டு போகலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.